ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம மாடி தோட்டத்தில் கீரை விதைக்கலான்னு வந்திருக்கேன். இது பழைய பாட்டிலேருந்து எடுத்த மண்ணுங்க. பாருங்கள், மண் அதில் சாமந்தி செடி இருந்தது. பாருங்கள் எவ்வளோ பெரிய புழு இருக்குது, மண்புழு. பாருங்கள், மண்புழு. மண் நல்லா வளமாக இருந்தால் தான் இந்த மண்புழுவெல்லாம் இருக்கும். மண் நல்லா இருக்குது போல இருக்குது, அதான் மண்புழு இருக்குது. பாருங்கள், எல்லாத்தையும் பொலன்னு இருக்குது. எல்லாத்தையும் பாருங்கள், எவ்வளோ மண்புழு பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ மண்புழு பாருங்கள். எப்படி போகுது மண் உள்ள பாருங்கள், எப்படி போகுது உள்ள தெரியுதா? மண்ணை நல்லா கலரிட்டு உள்ளே போகுது பாருங்கள். இதுதான் அவங்களோட வேலை. மண் இலகி விடும், கட்டியாக இருந்தால் கூட இலகி விடும். அதுக்கு தான் மண்புழு வைக்கிறது, போடுறது. அதுவாக தானாக வந்திருக்கு மண்புழு. பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். பாருங்கள், தெரியுதா? மண்புழு பாருங்கள். இது ஒன்று பாருங்கள். இலை தழெல்லாம் போடுவேன், அதனால் காஞ்ச இலை பாருங்கள், சருகெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு மண்ணை நிரப்பி நம்ம கீரை விதைக்கலாம். அதுக்குள்ளே மண்ணை கொஞ்சம் பொலன்னு ஆக்கலாம். பாருங்கள், பாட்டில் ஹோல்ஸ் இருக்குது, தண்ணி வடிகிறதுக்கு ஹோல்ஸ் வச்சுருக்கேன். இப்போ அது அடியில் இந்த மாதிரி காஞ்ச தழை இலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாம் போட்டுட்டு மண் ஃபுல் பண்ணலாம். இதில் கட்டி முட்டி இல்லாத மண்ணை ஃபுல் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ புழு இருக்குது பாருங்கள். இதுலேருந்து எடுத்தேன், பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். பாருங்கள், மண்புழு இந்த பாட்டில் இருந்தது, பார்த்தீங்களா? இதை எல்லா பாட்லேயும் 1 2ன்னு போட்டோமா நம்மளுக்கு நிறைய மண்புழு உருவாகும். பாருங்கள், புதினா செடி இதில் கூட ஒன்று போட்டுடுவேன், நட்டு வச்சுருக்கேன். நம்ம இப்போ கீரை விதைக்கலாம். பாருங்கள், மண் ஃபுல் பண்ணுறேன். பாருங்கள், இதெல்லாம் முதல்ல வச்சிருந்த செடியோட வேருங்க, சல்லி வேர். இது பரவாயில்ல, இந்த குட்டி குட்டி வேருலாம் இருக்கலாம். இது சல்லி வேர். இதுவும் அப்படியே மண்ணோட மண்ணாக மக்கிடும். பரவாயில்ல, போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல் பண்ணிடலாம். ஓட்டை உடைச்சல் இல்லாமல் ஒரு மாதிரி கட்டி முட்டி இல்லாமல் பண்ணணும், அப்போ தான் நல்லா வரும். பாருங்கள், ஒரு பாட்டில் இருந்த மண் இதெல்லாம் நல்லா இதை தூவிட்டு முடியும் போது ஒரு 2 மண்புழு போட்டுடலாம். இதுலேயும் இந்த மண்ணில் பாருங்கள் நார் இருக்குது. முதல்ல அது போன செடியை வைக்கும்போது பூவெல்லாம் போட்டிருப்போம் போல இருக்குது. அதோட நார் பூவெல்லாம் மண்புழுங்க சாப்பிட்டுட்ருக்கு. ஒரு நார் மட்டும் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி தான் இப்போவும் லாஸ்டில் நம்ம இலை தழெல்லாம் போட்டிருக்கோம். மண்புழு விட்டோமா செடிக்கு இதுவும் எருவும் ஆயிடுச்சு, அதுக்கு சாப்பாடும் ஆயிடுச்சு மண்புழுவுக்கு.
கடைசியாக விட்டுடலாம். இதை மண்புழுவை பாருங்கள் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக மண் நிரப்பியாச்சு. இதுக்கப்புறம் கல் மண் ஏதாவது இருந்தால் அப்படியே தடவி எடுத்து போட்டுட்டு பாருங்கள் ஃபுல் பண்ணியாச்சு. அடியில் இலை தழை போட்டிருக்கேன். கீரை வளர்ந்து வரும்போது அதுக்கு ஏதாவது சத்து வேணுமே, அதனால் அதை போட்டிருக்கேன். பாருங்க, இது கீரை விதை நம்ம வீட்லேயே தான் விதை விட்டு எடுத்தது. பாருங்கள், கீரை விதை இது சிறுகீரை. நம்ம இப்போ இதை எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். பாருங்கள், பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதை எடுத்து இதில் விதை இருக்குது, எல்லாம் விதை தான் இருக்குது. இப்படி தூவிடலாம். பாருங்கள், நாலா பக்கம் அப்படி தூவி விட்டுடணும். பாருங்கள், ஏய் 200 ரூபாய் எடுத்துக்கோ. போட்டாச்சு. அதுக்கப்புறம் மண்ணை அப்படி லேசாக தூவி விட்டுடலாம், அது தெரியாத மாதிரி. அவ்வளோதான். இப்படி லேசாக தூவிட்டு ஒரு 3 நாளைக்கு தண்ணி மெல்லமாக ஊற்றணும். கொஞ்சம் வளர்ந்து வரணும். அவ்வளோதான், மூடிடுச்சு, போதும். இந்த அளவுக்கு தூவியாச்சு. தூவிட்டு இப்போ தெரியல, எல்லாம் மூடிடுச்சு, உள்ளே போயாச்சு. போதும், நிறையவும் போடக்கூடாது. போட்டால் செடி வர லேட் ஆகும். அவ்வளோதான். இதுக்கு மேலே இது இந்த மண்புழுவை நம்ம கனகாமரம் செடிக்கு போட்டுடலாம். பாருங்கள், கனகாமரம் செடி இருக்குது, அதில் போட்டுட்டேன். பாருங்கள், போட்டேன். இதுக்கப்புறம் தண்ணி பாருங்கள், தண்ணி சும்மா அப்படி தெளிக்கணும். நிறையெல்லாம் ஊற்றக்கூடாது, சும்மா அப்படி தெளித்தா போதும். செடி கொஞ்சம் நல்லா வளர்கிற வரலாம் இந்த மாதிரி தான் தொளிச்சு விடணும். பாருங்கள், தெளிச்சாச்சு. இவ்வளோதான். இதோட இது வளர்ந்ததுன்னா இன்னொரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.